யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என் நண்பனுக்காக பேசுறேன்னு நினைக்காத. இதுல நம்ம கௌரவமா அடங்கி இருக்கு. ஜோசியம் சகுனம்னு என்னால சொல்ல மீற முடியாது. நீதான் உன்னை மாத்திக்கணும். மாமா பந்தக்கால் நடத்துல ரெடி பண்ணிட்டேன் மாமா. வேற ஏதாவது வேலை இருக்கா மாமா? பாத்தியா, காலையில பந்தக்கால் நடப்போறோம். நீ எதை பத்தியும் பேசக்கூடாது. சத்தமா பேசி ஏன் வாயை அடக்கிடலாம். ஆனா பந்தக்கால் நடும்போது எந்த பிரச்சனையும் நடக்காம இருக்கணுமே. எல்லாமே நல்லதான் நடக்கும். சும்மா தேவையில்லாம எதையும் உனக்கு பேசிக்கிட்டு. மா, ஏமா நீ அப்பா கிட்ட இப்படி பேசுற? எவ்வளவு தூரம் எல்லா பிரச்சனையும் கடந்து வந்துட்டோம். இன்னும் 2 நாள் தான்மா கல்யாணமே முடிஞ்சிடும். ஏய், நல்லபடியா நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா சாப்பிடுவாமா, போமா. என்ன நடந்திருக்கும்? இவைய முடிக்கிறாங்க என்னவோ. அப்பாரு பாத்தியா, எம்பிட்டு வசனப்படுத்தாரு. அவரு கண்ணுல தண்ணி வரதை என்னால பார்க்க முடியலம்மா. நீ பார்த்து தானே இருக்க எம்பிட்டு அழுதாருன்னு. அப்பாரு அப்பன் கோயில் தேர் மாதிரிமா. ஊரே கும்பிடுற அவரை தலை குனிய கூடாதுமா. மா, நான் சாமியை விட உன்னதான் நம்புதேன். எப்படியாச்சும் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருமா. ராதா. அப்பா. என்னப்பா? அண்ணன் எந்திரிச்சிட்டானம்மா? எந்திரிச்சிட்டாருப்பா. சரி, எல்லாருமா சீக்கிரமா ரெடி ஆகுங்க. 8 மணிக்குள்ள பந்தக்கால் நடனம். சரிப்பா. ஓ, யாரு? வரேன். ஏய் உப்புலியப்பா. ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏய் வடிவே, தம்பி வந்திருக்கான் பாரு. ஏய் உள்ள வாடா. வரேன். வா உள்ள வா. மாமா, ஒரே ஒரு தாய் மாமாங்கிற முறையில ஒரே ஒரு மருமகன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு 2 நாள் முன்னாடியே வந்துட்டேன்ல. சரி, வீடு எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் போன்லயே அக்கா கிட்டயும் லதா கிட்டயும் வருமா கேட்டு வந்துட்டோம்ல. வாடா தம்பி. நீ போன் பண்ணிட்டு சொன்னதோ மருமகன் கல்யாணத்துக்கு எப்படி கண்ணா வந்து நிக்கிறேன்ல மாமா. ஏ மாப்பிள்ள வாடா. புது மாப்பிள்ள இல்ல. ஏய், உன் கல்யாணத்துக்கு ஆட்டோவிலே வந்துட்டேன். நான் வந்து ஆட்டோ வெளியில நிக்குது, போய் கட் பண்ணிட்டு வந்துடுறா போடா. சரி மாமா. ஐயோ, தங்கத்தை வெத்து வச்சிருக்காங்க. போ வா உள்ள வா. சார் சீக்கிரம் வாங்க சார். நேத்துல இருந்து ஒரே சவாரி ஓட்டுன்னு இருக்கேன். இப்பதான் விடிஞ்சிருக்கு. நேத்துல இருந்துன்ற என்ன காலையிலே வா. சரி எவ்வளவு ஆச்சு? 7500 சார். என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? கல்லடைக்குறிச்சில இருந்து 10 நிமிஷத்துல வந்துடலாம். மிஞ்சி போனா 500 ரூபாய். 7500 ரூபாய் அதுக்கு. கல்லடைக்குறிச்சியா? அது யாரு, உங்க மாமாவா? அவர் எங்க இருந்து ஆட்டோல வர்றாருன்னு தெரியுமா? எங்க இருந்து? என்னமோ திருச்சில இருந்தே வந்த மாதிரி பில்டப் பண்ற. ஆமா சார், திருச்சில இருந்தா சார் வராரு. என்னையா சொல்ற? ஆமா சார். ஜோ, அவரே ஒரு அரலூசியா? அவர் சொன்னாருன்னு இவ்வளவு தூரம் ஆட்டோல கூட்டிட்டு வந்திருக்க. சொன்னா எங்க சார் கேக்குறாரு? மனுஷன் டார்ச்சர் பண்ணி இங்க வரையும் கூட்டிட்டு வந்துட்டார் சார். சரி இரு வரேன். சீக்கிரம் வாங்க. அட பாவி மாமா, வரும்போதே 7:30 கூட்டு வந்திருக்கிய. எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதானே பக்குன்னு இருக்கு. இதுல நீ வேற வந்துட்ட. உன்னால இனி என்னென்ன நடக்க போதோ. ஐயா, என்ன இவங்க
அவங்க எப்படி சொல்லி உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினாங்க? அம்மாவுக்கு ஒரே தம்பின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஆ, ஆ, இவங்களுக்கு நான் ஒரே தம்பி, இவருக்கு நான் மச்சான், இவங்களுக்கு நான் தாய் மாமன். இது அத்தனை பொறுப்பையும் நான் தோல்ல சுமந்துகிட்டு அக்கா மகனுக்கு கல்யாணம் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்கிறேன்ல. ஆனா என் பேரை பத்திரிகையில போட்டீங்களா? ஏ உப்புலி, வந்த இடத்துல முடிவான கல்யாணம்டா. சிம்பிளா தான் பண்றோம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார் பேரும் பத்திரிகையில இல்ல. இவன நல்லா பாரு. சொந்தக்காரங்களுக்கும் சொந்த தாய் மாமனுக்கு வித்தியாசம் இருக்குது மாமா. பந்திக்கு வர்றவன் சொந்தக்காரன், பாசத்துக்கு வர்றவன் தாய் மாமன். இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன சாதாரணமா கேக்குறீங்க? தாய் மாமன் நினைச்சா என்ன நடக்குன்னு தெரியும்ல. அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அதான் நீங்க தாய் மாமன் ஆயிட்டீங்களே. நான் நினைச்சா கல்யாணத்தை நிறுத்த முடியும். எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன மாமா இப்படி பொசுக்குன்னு கையை தூக்குறீங்க? இதை நான் எதிர்பார்க்கல. நீங்க எடுத்த முடிவு தானே சொன்னேன். கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நான் சொன்னேன். தெருவுல கிடந்தா சாணம், குடிச்சு வச்சா புள்ளையாரு. எப்படியாவது எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்னு தானே சொல்ல வந்தேன். மாமா, நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். வெளியில அந்த ஆட்டோக்காரரு மரியாதை இல்லாம உங்க அந்த பேச்சு பேசுறாரு. போய் என்னன்னு கேளுங்க போங்க. அவன் எதுக்கு என்ன மரியாதை இல்லாம பேசுறான்? நீ ஆட்டோவை கட் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? திருச்சியில இருந்து. திருச்சியில இருந்து ஆட்டோல வரியா? ஆமா, லேட் ஆகுதுன்னு பஸ் பிடிக்க ஆட்டோல ஏறினேன். அவன் பஸ் விட்டான். பஸ் புடின்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் அவனால பஸ் பிடிக்க முடியல. வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். ச்சே, ஐயோ கடவுளே. என்னடா என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? தனுஷ், நீ ஆட்டோ கட் பண்ணு. போ. மாமா, அவர் 7,000 ரூபாய் கேக்குறாரு. 7,500 ரூபாய் கேக்குறானா? ஆமா. என்ன விளையாடுறானா அவன்? மாமா, 40 சீட்டு வச்சுக்கிற பஸ்ஸுக்காரனே 450 ரூபாய் தான் கேக்குறான். 2 சீட்டு வச்சிருக்கிற இந்த ஆட்டோக்காரன் 350 ரூபாய் கேட்கலாம். இரு, நான் வந்து பேசிக்கிறேன். உன் தம்பி வந்தோடனே ஆரம்பிச்சிட்டார். போ. நீ என்ன எலிகட்டில கூட்டு வந்த? என் மாப்பிள்ளைகிட்ட 7,500 ரூபாய் பணம் கேட்டிருக்க. இந்த பாருங்க, நான் கேட்டதே ரொம்ப கம்மி. மரியாதை காசு எடுத்து வைங்க. தப்பு உன் மேல இருக்கு. 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போன பஸ் மிஸ் பண்ணிட்டு என்ன பள்ளத்திலையும் மேட்லயும் விட்டு அலக்கழிச்சிட்டு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க. பார், 350 ரூபாய் தருவேன். வாயை மூட்டி வாங்கிட்டு போயிட்டாருடா. என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? புண்ணா? டேய், என்னடா அது டக்குன்னு சட்டையில கை வச்சிட்ட? பார், உனக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன். கையறா. டேய், சட்டல இருந்து கையடுறா. பின்ன சார், அவ்வளவு தூரம் ஆட்டோல வந்துட்டு 350 ரூபாய் தரங்கறாரு. இவனால தான் மாமா நான் பஸ் மிஸ் பண்ணேன். டேய், பேசாத. புத்தி கெட்டவனே. திருச்சில இருந்து திருநெல்வேலிக்கு யாராவது ஆட்டோல வருவாங்களாடா? இல்ல மாமா, அது பேசாத. வடிவு, அவன் கேக்குற காசை எடுத்துட்டு வா.